பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பிரசித்தி பெற்ற நாங்கூர் நாராயண பெருமாள் கோவிலில் 11 பெருமாள்கள் தங்க கருட சேவை உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நாங்கூர் மணிமாட கோயிலில் ஸ்ரீ நாராயண பெருமாள், ஸ்ரீ குடமாடு கூத்தர் உள்ளிட்ட 11 பெருமாள்கள் எழுந்தருள சிறப்பு திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 11 பெருமாள்களும் ஒருவர் பின் ஒருவராக தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து அருள் பாலித்தனர். திரளான பக்தர்கள் பெருமாள்களை பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தை மாத ஊஞ்சல் தாலாட்டு உற்சவத்தில் மூலவர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் அபிராமி பட்டருக்கு காட்சி கொடுத்த அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து பம்பை ஒளி முழங்க அம்மனுக்கு சிறப்பு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். மயிலாடுதுறை அருகே கோழிக்குத்தி கிராமத்தில் 16 அடி உயரத்தில் ஒரே அத்தி வரத்தில் அமைந்துள்ள வானமட்டி பெருமாள் கோயிலில் திருத்தேரோட்ட நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. தாயாருடன் நம்பெருமாள் திருத்தேரில் எழுந்தருள மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கைலவனம்பேட்டை கிராமத்தில் உள்ள ஊர்குளம் மாரியம்மனுக்கு உலக நன்மைக்காகவும் வேண்டுதல் நிறைவேற வேண்டியும் பக்தர்கள் பால்குடம் எடுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலில் இருந்து ஊர்குளம் மாரியம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் இருமுடி கட்டியும் பெண்கள் பால்குடம் எடுத்தும் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுடன் ஊர்வலமாக கோவிலுக்கு சென்றனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் களக்காட்டூர் கிராமத்திற்கு செல்லும் வனபோஜன உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து களக்காட்டூர் பகுதியில் அமைந்துள்ள கரிய மாணிக்க பெருமாள் கோவிலில் வரதர் எழுந்தருள மண்டகப்படி நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி கோவிலில் இருந்து புறப்பட்டு கிராமங்களில் வீதி உலா வந்து அருள் பாலித்தார். வழி நெடுகிலும் காத்திருந்த ஏராளமான பக்தர்கள் பெருமாளுக்கு தேங்காய் உடைத்து கற்பூர ஆரத்தி காட்டி பெருமாளை தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகர் பகுதிக்குட்பட்ட சக்கம்பட்டி முத்துமாரியம்மன் கோவிலில் மண்டல அபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசால பூஜைகள் நடத்தப்பட்டு தீர்த்துக்குட ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து முத்துமாரியம்மனுக்கு புனித நீர் மற்றும் பால், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட 18 வகையான பொருள்களால் அபிஷேகங்கள் நடத்தி மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மண்டல பூஜை விழாவில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த பள்ளப்பாளையம் அருகே உடுமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் லட்சுமி அயக்கரீவர் பூஜை சிறப்பு வேள்வியுடன் தொடங்கியது. பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதி பூஜை செய்தனர். இதில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று மனமுருக பெருமாளை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் அமைந்துள்ள அபிராமி அம்மன் உடனாகிய அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் அபிராமி பட்டருக்காக அமாவாசையை பௌர்ணமியாக்கிய திருவிளையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அபிராமி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ரத வடிவிலான வெள்ளி பீடத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார். ஓதுவார்கள் அபிராமி அந்தாதியின் பாடல்களை பாட அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அம்மன் வீதியுலா வந்து காட்சி அளித்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ தியாகராஜரின் ஆராதனையொட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள சங்கரர் அரங்கில் பஞ்சரத்தின கீர்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது. கர்நாடக சங்கீத இசைக்கலைஞர்கள் அவரது திருவுருவ படத்தின் முன்பு அமர்ந்து இசை ஆராதனை வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ தியாகராஜரின் திருவுருவ படத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பஞ்சரத்தின் கீர்த்தனை வழிபாட்டில் திரளான இசை ஆர்வலர்கள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் 24 இடங்களில் ஆற்று திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்பண்ணையாறு, சங்கராபரணியாறு, மலட்டாறு, பம்பையாறு, வராக நதி உள்ளிட்ட ஆறுகள் செல்லும் இடங்களில் எல்லாம் இந்த ஆற்று திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு கோயில்களில் இருந்து வந்திருந்த சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. ஆற்று படுகைகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்து சுவாமிகளை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராசர் கோயிலில் தச தீர்த்தங்களில் தீர்த்தவாரி உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரசேகரர் கோயிலில் இருந்து புறப்பட்டு தச தீர்த்தங்களை சென்றடைந்தார். தச தீர்த்தங்களில் ஸ்ரீ நடராஜ பெருமான் முன்னிலையில் சுவாமியின் பிரதிநிதியான அஸ்திரராஜர் நீரில் மூழ்கி பக்தர்களுக்கு தீர்த்தவாரி காட்சியளித்தார். திரளான பக்தர்கள் தீர்த்தவாரி உற்சவத்தை கண்டு சுவாமியை வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் உறையூர் தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் தில்லை காளிக்கு வரமிளகாய் யாகம் நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜையை தொடர்ந்து வரமிளகாய் மற்றும் பல்வேறு ஹோம பொருள்களை யாக குண்டத்தில் இட்டு மகா வரமிளகாய் யாகம் செய்யப்பட்டது. இந்த வழிபாட்டில் பங்கேற்றால் அனைத்து விதமான தோஷங்கள், செய்வினை கட்டுகள், முன்னோர் பாவங்கள் நீங்கும் என்ற ஐதீகம் இருப்பதால் பெருந்திரளான பக்தர்கள் இந்த யாகத்தில் பங்கேற்று தில்லை காளியை வழிபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தளவாய்ப்பட்டி கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ நிர்வாண தேசிக சன்னியாசி வரதராஜ சுவாமிகள் ஆலயத்தில் தேரோட்ட திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி எழுந்தருளி அருள் பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.